ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண வேணாம்னு நினச்சேன். நிறைய பேர் ரிசல்ட் எப்போன்னு கேட்கறத தாண்டி February 13 to 15 February 14 கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் உட்காந்து அதுக்காகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரிசல்ட்டும் செக் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ரிசல்ட் வரல அப்படின்னோடனே ஸோ அடுத்த நாள் ஒரு டேட் போகிறீங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு ஸோ அப்போ வந்து அந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ ரிசல்ட் வரல அப்படின்னா ஒரு மைண்ட் வந்து ஒரு இதான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டேட் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள். இன்னொன்று நான் சொல்கிற எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன். அது போக யூனிவர்சிட்டி எந்த மாதிரி இது மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் டெலகிராம் குரூப்லேயே நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிற கேட்டு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ 14 அப்படின்னா 14 உடனே உட்காந்து ரிசல்ட் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் எதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு இன்னைக்கு வரல அப்படின்னா அடுத்து 16 17 அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் போகிறீங்க. எதை வச்சு அந்த டேட் வந்து வரும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்காக தான். ஸோ இப்போ ரிசல்ட் வந்து 2 விதமாக வருமா ஒரு விதமாக வருமானு கேட்டிங்கன்னா, என்னோட ஒப்பீனியன் படி, அதாவது இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு தனியாக தான் வந்திருக்கு. இந்த டைம் கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் மாறினாலும் மோஸ்ட்லி ஃபஸ்ட் இயருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் இயருக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் டேட்ஸ் கொடுத்துருக்கேன் 20 வரைக்கும், அதனால் அது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2070 ஆல்ரெடி நான் ஒரு டேட் கொடுத்துருப்பேன் பாருங்கள். சம்டைம்ஸ் சேர்த்து வந்தாலும் இந்த டேட்ஸ் வந்து மாறலாம். ஆனால் மோஸ்ட்லி அந்த டேட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ அப்போ ரிசல்ட் வந்து எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நாங்கள் எதில் செக் பண்ணாலும் ரிசல்ட் எப்போ வரனே தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியலாக அவங்க எப்போ டிசைன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். அது வரைக்கும் யார் சொன்னாலும், இப்போ நான் சொன்னாலுமே உங்களுக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிற டேட் மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க எப்போ விடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளியே மேக்ஸிமம் தெரியாது. சப்போஸ் நீங்கள் வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க ஓனாக சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதை அவங்க ஓனாக சொல்கிறாங்கன்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, இன்றைக்கி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு அதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இல்லை நான் வந்து ரிசல்ட் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்காதீங்க. அதான் நான் என்னோட வீடியோ சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ரிசல்ட் வந்தால் இனிமேல் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். இது வரைக்கும் இனிமேல் வந்து ரிசல்ட்டுக்காக தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இந்த டைமில் இதுக்காக போட்டு நான் வந்து வியூஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிசல்ட் வந்தால் மண்டேவும் ஃப்ரைடே தான் வருங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நிறைய பேர் டேட் வந்து அந்த டேட்டை சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது போக இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ரிசல்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணிலேருந்து 6 மணி அந்த ரேஞ்சில் தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவும் 5:20 5:25 அந்த 5:30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே மட்டும் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அதுக்காக உட்காந்துருக்கேன். ஜஸ்ட்டு பாருங்கள், வந்துருச்சு அப்படின்னா செக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அப்படி வர்ற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா உடனே வந்து வெப்சைட்டில் இருந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அப்டேட்டும் நான் இப்போதைக்கு ஷேர் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க, ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு தான் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு, ஸோ டென்டேட்டிவ் டேட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஜஸ்ட் நீங்களே போய் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டை பாருங்கள். அஃபீஷியல் வெப்சைட்டை மட்டும் நோட்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் டெலகிராம் பார்த்தாலும் சரி, ஆப்ஸ் பார்த்தாலும் சரி, எல்லாமே வந்து அவங்களோட ஓனாக வச்சிருக்க ஒரு இது மட்டும்தான். ஸோ யூனிவர்சிட்டி வெப்சைட் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல், ஸோ டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் இயர் இந்த வீக் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ஓன் ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. செக் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அடுத்து உடனே உட்காந்து அடுத்தடுத்த டேட்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வர்றப்போ வரும், நல்லாவே நடக்கும், நல்ல ரிசல்ட்ஸே வரும். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.